முத்தலகுல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. குழந்தை தத்து கொடுக்கற ஃபங்க்ஷன் நடக்கிற அதே கோயிலுக்கு தனமும் சேகரும் வந்துடுறாங்க. ரெஜினா இதை பார்த்துட்டு அஞ்சலி கிட்ட போய் அந்த சேகர் நம்மள தேடி கோவில் வரைக்கும் வந்துட்டான், அவன் கண்ணுல மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அஞ்சலியா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டே போயிடுறாங்க ரெஜினா. முத்தலகு வந்து அஞ்சலிய காணாத்த அப்படின்னு பேச்சியம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்தலகோட பையன் வீறு வீருன்னு அழ ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா குழந்தைக்கு சுளுக்கு விழுந்துருது. இங்க யாருக்காவது சுளுக்கு எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்க கரெக்டா அந்த குழந்தையோட அம்மாவான தனமே முன்னாடி வர்றாங்க. எனக்கு எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சுளுக்கும் எடுத்து விடுறாங்க. அஞ்சலிய காணா, ஆனா தத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு பேச்சியம்மா யோசிச்சுட்டு குழந்தைய காப்பாத்த வந்த அந்த அம்மாவுக்கே இந்த குழந்தைய தத்து கொடுக்குற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க பேச்சியம்மா. முத்தலகும் பையனை தனத்துக்கு தத்து கொடுக்குறாங்க. தனமும் பெண் குழந்தைய கையில எடுத்து இனிமேல் உங்க அப்பா பூமிநாதன், அம்மா முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கையில அந்த பெண் குழந்தைய தர்றாங்க. ஆக மொத்தத்துல தத்து கொடுக்குறோங்கிற பேர்ல அவங்க குழந்தை அவங்க கையில சேர்ந்துருச்சு. குழந்தைய தத்தே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அஞ்சலி சேகர் வந்தோன்னு அந்த இடத்த விட்டே எப்படி ஓடி போனாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இந்த நாடகத்துல மட்டும்தான் நடக்கும். இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.